மகாபெரிவாசன். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன கேள்விகள் எப்படி கேட்குறது. நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், அம்மா எப்படி இருக்காங்க, இப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு எப்படி கேட்குறது. ஏன்னா கேள்விகள் நம்ம பார்த்தாச்சு, கேஸு, கிதர், கஹாம், கியோம், கியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு இப்போ நம்ம கேள்வி கேட்க போகிறோம். முதல்ல நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும். அப்போ நீங்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கோம், தும் வந்தா ஹோ, அப்போ தும் கைசே ஹோ அப்படின்னு கேட்டோம். அடுத்தது நான் நல்லா இருக்கேன். இப்போ இது ஆண்கள் சொன்னால் எப்படி இருக்கும், பெண்கள் சொன்னால் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்போ ஆண்கள் சொல்லும் பொழுது மைம் அச்சாஹும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சா அப்படின்னு சொல்கிறோம். பெண்கள் சொல்லும் பொழுது மைம் அச்சீஹும். இந்த மைம் வந்திருக்கனால இதில் ஹூம் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அம்மா எப்படி இருக்காங்க சொல்லியிருக்கோம். நம்ம பெரியவங்களை சொல்லும் பொழுது ஹைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ மா கைசி ஹைம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நல்லா இருக்காங்க, இவங்க பெண்பால் அப்படிங்கிறதுனால மா அச்சி ஹைம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இங்கே எத்தனை கடை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். எங்கேங்கிறதுக்கு யஹாம் இல்லைன்னா இதர். அப்போ எத்தனைங்கிறதுக்கு கித்தனை. அப்போ யஹாம் கித்தனே துக்கான் ஹைம், ப்ளூரல்ங்கிறதுனால ஹைம் போட்டிருக்கோம். இங்கே நிறைய கடை இருக்குது அப்படிங்கிறப்ப யஹாம் கை துக்கான் ஹைம் அப்படின்னு சொல்கிறோம். உன்னோட கடை எங்கே இருக்குது, உன்னோட நம்ம படிச்சிருக்கோம், துமாரா படிச்சிருக்கோம். எங்கேங்கிறதுக்கு கிதர். அப்போ துமாரா துக்கான் கிதர் ஹை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னோட கடை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேரா துக்கான் இதர் ஹை, இங்கேனா, உதர்னா அங்கே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது கடையில் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். துக்கான் பர் கவுன் ஹைம். அடுத்தது கடையில் அப்பா இருக்காங்க, துக்கான் பர் பாப் ஹைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் இதுதான். நம்ம அந்த இடத்துல மாற்றி மாற்றி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கேள்விகள் நல்ல பழக்கமாயிரும். மகாபெரிவா சரணம்.